worry, don't. Dora. This is Sri Lanka king cobra. Elephant leg bone. ஒரே ஒரு டீத் தான், ஒரு 30 kg இருக்கும் நினைக்கிறேன். ஃப்ரூட் சாப்பிட்றான். ஓ, குக்கும்பர், நைஸ். இன்னைக்கு டே 2 in ஸ்ரீலங்கா அண்ட் நம்ம வந்து இன்னைக்கு கொலம்போலேருந்து we are traveling to Kandy and கொலம்போட டே டூரும் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் we are going to Kandy. ஸோ இப்போது நம்மளோட ஏர்பிஎன்பிலேருந்து பாய் சொல்லிட்டு நியூலனுக்கு நம்ம வந்து we are heading to the day tour. breakfast சாப்பிட்டு போவோம்னு நினைக்கிறேன். we are hungry. எக்ஸைட்டாக ஃபர்ஸ்ட் டே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து நைட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கணும். மார்னிங் இப்போ எழுந்து கிளம்பியாச்சு. பார்க்கலாம். Let's go. நாங்கள் இங்கே வந்து ஒரு டெம்பிளுக்கு வந்தோம், கங்கை அம்மன் டெம்பிள்னு. இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல், செம்ம க்ரௌடாக இருக்குது. இது செட் ஆகாது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 1000 கணக்கான பீப்புள் இருக்காங்க. என்ன பண்ணீங்க? டிஸப்பாயின்மெண்ட் பிகாஸ் வெரி க்ரௌட். இந்த பிளேஸில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதனால் நாங்கள் என்னை பார்க்க முடியல, அப்படியே திரும்பி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கிருஷ்ணர் தான் எங்கே இருக்குது? ராமர் கோயில் தான். கிருஷ்ணர் கோயில். கிருஷ்ணர் கோயில் நல்லா இருக்குது. அது இன்னைக்கு ஸ்பெஷல் போல் இருக்குது. அதனால பார்த்தாலே தெரியும், எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல்லாக வராங்க. ஆக்சுவலி நீங்கள் நிறைய பிளான் வச்சுருக்கோம். சரி, லேட் ஆகக்கூடாது, லேட் ஆகிடும், இன்னைக்கு ஒன் டே ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் வேண்டான்ட்டு வெளியே இருந்தே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வந்துட்டோம். Come, sister. This is independent, okay? தைரியமாக போ. No, I not give first. Don't scare. சோனா ஓடாத. No, you come with me first. Your turn. After I change for you. வா வா வா. No worry, don't worry. Kontu pillani? No face, no face. போடா. It's very clean. It's good massage. Come, no worry. ஏய் போடா. No, only no teeth. அவங்க தான் பிடிச்சிருக்காங்கல்ல. போ. You come, my friend. Just போ. Don't worry. You come tell. Don't scare. You give camera. No worry. ஒன்னும் இல்லை, போ பாப்பா. You see now my leg. தொட்டு பாரு. Massage. It's very soft skin. I careful with this my skin dog. Every day. லைட்டாக மூவ் ஆகும். ஒரு 2 செகண்ட் வச்சுக்கோ, அவ்வளோதான். பயப்படாத. You sleep in my bed. Really, brother. We know cats jungle. Why? Never. அவங்க பெட்டில் தூக்குதா, அது பார்க்கவே பயமா இருக்கு. Cobra. Not this one. போ Don't worry, no problem. போ போ ஃபர்ஸ்ட். How much for this? Huh? India 200. LK, right? Yeah. No problem. You tell You have me. to. 600. Yeah. Come. போடா. Yeah. No face, no face. ஏய் போடு எடுக்கு. You see? Well, like it is. Say it with. You can like this, my friend. Rookie, brother. சோடா சூப்பரா இருக்கா மசாஜ். You do, my friend. Look. Photo எடுங்க. பயமா இருக்கு. No worry, don't. No face here. No, It's not this time. Okay, finish. This bite, this problem. Pet, you think about how many tourists visit? 1 million. This one is not you. ஏன் ஓடிட்டே இருக்க? பயமா இருக்கு. வயிற்று போட்டு நோன்ற மாதிரி சுத்தம். Wait, what should I do? What should I do? You see? Tira por favor. Mira nada aqui.
That is moving like a massage. Yeah. Can you body, brother, my friend? You see, he's moving like a massage. Okay. Thank you so much. Yeah, please Okay. take. You come with me. Don't be scared, no worry. Just one photo, you me. Okay, my friend. என்ன மம்மி லீவ் போட்டுக்கிறியா விடுங்க சாமி, வயிறு உண்டியும் நான் போட்டு நிற்பேன். ஐயோ இப்படிதான் அலப்புறேன் அப்படியே வயிறு இதுவாகிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கழுத்தில் போடும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அது என் வயிற்றுலாம் இப்படி சுற்றும்போ ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. தனியாக இருக்குது பாரு, அது மட்டும் பயந்து ஓடிடுவேன். இது இவங்கெல்லாம் அதை வந்து நல்லா பழகி வச்சுப்பாங்க. அதான் இங்க நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொன்னாங்க. இது ஒன்றும் பண்ண எங்கள் அம்மா டோரா வின் பயணங்கள் மாதிரி கியூட்டாக வந்துருக்காங்க. பேக் பேக் டோரா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கோம். அங்கே தான் இந்த மபி பாம்பூத்தில் காமிச்சோக்கு இது விளையாச்சாலே. ஸோ க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இதோட ஏஸ்தெட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலைண்டாக சிமெண்ட்ரியாக சூப்பராக இருக்குது. அண்ட் வெளியில் இந்த மாதிரி ஒரு மெமோரியல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், கண்டிப்பாக பிக்சர் ஒர்த்தி. நீங்கள் யூ கேன் ட்ரை அவுட் திஸ். This is Sri Lanka king cobra, but not poison now, okay? Because why? I venom poison. I show you your tourist, no? They are expert for you. Yeah. But he can now, but we don't like this. Give touch for you, okay? I give to touch very best mistake. This is jungle. It's very. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ தான் வந்துருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி போகாமல் ஸ்ரீலங்கன் ஃபுட் எங்கெல்லாம் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபுட்டு பார்த்துட்ருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இங்கே வந்து இப்போது நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ரைஸும் கறியும் ஒன்று சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொட்டியும் போட்டு கொத்து ஒன்று சொல்லியிருக்கேன். அது சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம்மா பசிக்குதா? இதுதான் நம்ம சொன்ன அந்த ரைஸ் அண்ட் கறி. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் பொரியல், அப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் காய் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா சிக்கன் கொடுத்தாங்க. அண்ட் இது கொத்து அண்ட் ரொட்டி அண்ட் எக் வந்துட்டு இது ரெண்டுமே எக்ஸைட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்க சாப்பிட்டு பசோட 2 பேர். என் பேர் கிருபாகரன். நல்லா சஜஸ்ட் பண்ணாரு. நமக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு உயிர். தாத்தாலாம் அங்கே தான் நாமக்கல்ல திருச்சியில். இப்போ நம்ம இங்கே அம்மாலாம் வந்த பிறகு நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு விருப்பமே சென்னை தான். சென்னை தமிழ்நாடு. சிஎஸ்கே டீம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்ப்பாரா? ஃபேஸ்புக்கில் நான் சிஎஸ்கே டீமோடு சேர்த்து 7 பொங்கல் போடுவேன். விஜய் பிடிக்குமா? விஜய் பிடிக்கும். அரசியலுக்கு வந்த பிறகு பெருசாக இருக்காது. அடுத்தது நம்ம கலை ரசிகர். ஓகே, தேங்க்யூ. போயிட்டு வாங்க. திருப்பி கிளம்பு வந்தால் இங்கே வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம வந்து இங்கே பின்னவாலாவில் இருக்க மில்லினியம்
எலிஃபண்ட் ஃபவுண்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய ரெஸ்கியூட் எலிஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம டயர்டாக இருக்கும் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு 2-3 ஹவர்ஸாக இருக்குமா ட்ராவல் டைமு. ஆமாம், கொலம்போ டு கேண்டி 3 hours ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பின்னவாடாவில் இருக்குது. லாக் பண்ணுறது இதில் வந்து இந்த 3 கேட்டகிரி இவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ஹாஃப் டே எலிஃபண்ட் வாக்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். இன்றைக்கி நாங்கள் வேறு பிளேசஸ்க்கும் பிளான் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் இந்த பேசிக் என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு கைடட் டூர் மாதிரி இருக்கும் வித் எலிஃபண்ட் பாத்திங் பார்க்குறது அதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-5 அவங்க எல்கேஆர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யா லெட்ஸ் கோ. யா இங்கே வந்து இந்த எலிஃபண்ட்ஸோட போன்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. Madhuraya Gallula. We are here now. Millennium Elephant Foundation Kega. Next city Kandy, Colombo, Igambo Airport. Elephant leg bone. You can take it. ரொம்ப செம்ம வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்குது. இதுதான் வந்து லெக் போன்னு சொல்கிறாங்க. இது புரியுமா? வெயிட்டாக இருக்கு. ஓகே பேசுமா? எலிஃபண்ட் லாங்குவேஜ் டாஹா அப்படின்னா கோ ஃபார்வர்டு அப்படின்றதுக்கு டாஹான்னு சொல்லணும். ஹோ அப்படின்னு சொன்னால் ஸ்டாப். அந்த மாதிரி இதுக்கு லாங்குவேஜ். ஆமாம், ஹோ. ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷில் தமிழில் எதுவுமே இல்லை, அதுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஹோ இங்கே பாருங்க, எலிஃபண்ட் பாகன் அந்த பிக்சர்ஸ். இது வந்து எலிஃபண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எலிஃபண்ட் குளிச்சுட்டு வருது நினைக்கிறேன். டச் பண்ணால் அதுக்கு அந்த டச் பண்ணால் அது டச் பண்ணால் அது நினைக்கும். ஓகே ஓகே புரியுது புரியுது. ஃபீல் பண்ணுமா? இது வந்து ஒரே ஒரு டீத் தான். ஒரு 30 kg இருக்கும் நினைக்கிறேன். நான் நிஜமாக ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒரு தலை சைஸ்க்கு இருக்கு ஒரு பல்லு. வெயிட் 20 kg இருக்கும். இன்னொரு 10 kg 10 kg more than 10 kg. Yeah. Heavy. Not real. Real is very expensive. yeah. Your பேர் என்ன? பூஜா. Okay. ಇಚ್ಚರೋ ಮಾತೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತೆ ಕಲಿದ ಅಂಬಂದು ಇಲ್ಲ ಮತ್ತೆ ಇಚ್ಚರೋ Sona kita ponga. Puja. She is Puja. Super. Sona, pare. Put your hand in. Like that. Fruit சாப்பிட்றா. ஓ, குக்கும்பர். நைஸ். அழகாக சாப்பிட்றா. சூப்பர். வச்சுக்குது அழகாக வாங்கி. நைஸ். இது வச்சுக்கோமா. எப்படி ரொம்ப பசிக்குது போல இருக்காங்க. அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு. டயட்ல இல்லை. சரியாக கேட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம யானையை குளிப்பாட்ட போகிறோம். எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. நான் குளிக்கவே கஷ்டப்படுவேன். அதான் இப்போ யானையெல்லாம் குளிப்பாட்ட போது ரொம்ப ஃபன்னாக. அங்கே ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பாட்டு டான்ஸ் ஆடுறான்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்.
யானை எப்படி பண்ணுறதுக்கு எல்லோரும் இங்கே ரெடி ஆகிடுறாங்க, டக்கு டக்குன்னு போகிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் வந்தால் நான் சொன்னால் நீ மட்டும் போய் குளிக்க போய் சொன்னால் ஓகே. அங்கே ஒருத்தர் No good there. Don't back. அது மேலே தண்ணி போடுறதுன்னு நினைக்கிறேன். Paul, you can put your own clothes on. Yeah, put your clothes on. I can take you to the washroom and feed you. Beg your pardon? Do you want to go into the washroom? No, not really. Okay. No. போனால் தைரியமாக போகிறா. பயப்படாத. ஒரு வழியாக வந்து நம்ம இந்த பின்னவலா எலிஃபென்ட் சான்ச்சுரி வந்து முடிச்சிட்டோம் பார்த்து. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க வந்து இது பேசிக்காக நம்ம கொடுக்குற காசு வந்து இவங்க அந்த ரெஸ்கியூட் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அதுக்கு தான் பண்ணுறாங்கன்னா நல்லது தான். ஸோ 4500 LKR கட்டணும். ஸோ விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2000 கிட்ட வரும் நம்ம ஐஎன்ஆரில். ஸோ ஒரு ஆளுக்கு 2000க்கு வந்து அவங்க எலிஃபென்ட் கூட ஃபோட்டோ எடுக்க விட்டு எலிஃபென்ட் பாத்திங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கிட்ட. அண்ட் எலிஃபென்ட்டோட எப்படிலாம் எலிஃபென்ட்ஸ் இருக்குது அது மாதிரி பற்றிலாம் சொன்னாங்க. ஓகே தான், ஃபைன். இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரை பண்ணலாம். when you come to ஸ்ரீலங்கா அண்ட் மெயின்லி கேண்டி, கண்டிப்பாக இது வந்து மிஸ் அவுட் பண்ணாதீங்க. you can see. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கேண்டியில் வந்து ஸ்பைசி கார்டனா ஸ்பைஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு அவள் எனக்கு கேவலப்படுத்தாது. இங்கே வந்து நம்மளுக்கு இவர் தான் கைட். Okay, start from here. Which part of India? சென்னை. வணக்கம். வணக்கம். வருஷம் எது போகிறீங்களா? கரெக்டு இப்போ போகிறீங்களா? யூஸ் பண்ணணுமா? ஓகே. வந்துருக்கு. ஆமாம், முன்னுக்கு வா. ஸ்ரீலங்காவில் இங்கே வந்து ஹாய் போன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் போவான்னு சொல்லி இப்போ யோசிப்பீங்க. ஆமாம், அதுதான் வந்து மேக்ஸிமம் சைஸே வந்து அவ்வளோதான். அந்த மேக்ஸிமம் சைஸே வந்து அவ்வளோதான். அது வந்து ஃபுட்டு கிடையாது, ஒன்லி டேக்கிங் மெடிசின். அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள ஒரு என்ன பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி அந்த ஆர்த்தடைஸ் ப்ராப்ளத்துக்கு கூட இந்த போன் எல்லாத்துக்கும் அந்த பெயினுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அம்மாவுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து சாஃப்ரான். நாங்கள் வந்து இப்போது கேண்டியில் 2-3 லேக் டெம்பிள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கேண்டி வியூ பாயிண்ட் போயிருந்தோம். டைம் ஆகிட்டதுனால நான் வ்ளாகில் கவர் பண்ணல. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே இருக்க லேக் தான், அந்த லேக்கோட அந்த மேலே மலை தெரியுதுல அந்த இடத்துலேருந்து ஒரு வியூ. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து 6:30க்கு வந்து ஒரு செரிமனி இருக்குது இந்த கேண்டி 2-3 லேக்கில். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடணுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த 2-3 லேக் டெம்பிளுக்கு போகிற வழி இது. மரத்தில் நல்லா புரியா இல்லை இவ்வளோ கற்றுது.
Okay. So that you can walk there. And you cross the road, you can find the market. Okay. This is Queen's Hotel, the oldest one. And this is the entrance of the temple of Queen. Okay. சோனாக்கு இப்போ பெரிய காமெடி அண்ட் ட்ராஜடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டா இந்த கோயிலுக்கு வந்து கம்பல்சரி ஃபுல் ட்ரெஸ் போடணுமா. அதனால் இப்போ ஒரு கிளாத்தை வாங்கி இடுப்பில் கட்ட சொல்லிட்டாங்க. பாவம் ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. சோனா ஃபேஸ் காமி. ஓகே, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். எனக்கு இங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கோயில் போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்காக. என்ன போகிறோம் டூத்ரேலி டெம்பிள். அது போவோம் எல்லாம் மூடுறதுக்கு. என்ன டெம்பிள் சொல்லுங்கள்? டூத்ரேலி டெம்பிள். ஓகே ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். இருக்கா நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்காக நிற்கிறோம். இது வந்து இது கட்ட சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காங்க. அது வேறு இடுப்பில் நிற்க மாட்டிருக்கு, அவுத்துக்கிட்டே இருக்கு. வேறு வழி இல்லை. நமக்கு வந்து 1500 LK வாங்க. நம்ம 2 பேர் நானும் அம்மா மட்டும் வரோம். 3000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டே போகலாம். போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கலாமா வீடியோ சொல்லுங்கள்? எஸ். இந்த டெம்பிள்குள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போது புத்தா வந்து இங்கே வந்து அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட ஸ்கிரிப்சர்ஸ், அது மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட மினியேச்சர், அப்புறம் வந்து இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, புத்திஸ்ட் கல்ச்சர் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது, அப்புறம் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த எலிஃபண்ட் ஓரியன்டான கல்ச்சர் வந்து இங்கே எப்படி இருக்குது. ஏன்னா கேண்டி இஸ் வெரி ரிச் இன் தேர் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதே ஆர்வத்தோடு உடன் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், கல்ச்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நாங்கள் ஈவினிங்கில் போயிருந்தா கூட அந்த லைட்டிங் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் பார்த்து தெரியும். ரொம்ப ஹெரிட்டேஜ் கலர்ஃபுல் டெபிக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க பார்க்க அங்கேயே நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு செரிமனி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எவ்ரிடே அந்த செரிமனி வந்து அந்த டைமுக்கு நடக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம இவென்ச்சுவலாக அந்த டைமில் வந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப க்ரௌடு. அங்கே வந்து ஃபுல்லாக அந்த மேலே தாளெல்லாம் வச்சு அந்த சாமி அறையை வந்து திறக்கிறதுக்காக பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய அறைகள் இருந்துச்சு அந்த டெம்பிளில். ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் மூவ் ஆகிட்டோம். நாங்கள் இங்கே இந்த பாலாஜி தோசை ஷாப்க்கு வந்து இது கேண்டியில் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டு, ஸோ இங்கே வந்து தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பெருசாக எதுவும் இல்லை, பட் இந்த தோசை ஷாப் இங்கே ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து மசால் தோசை, அதுக்கப்புறம் ப்ளெயின் தோசை, வடை, அது வந்து இவங்க வீட்டில் கிரேவிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நைட் மட்டும் இவங்களுக்கு அலோடு. அதுவும் நான் இங்கே மேங்கோ லோசி ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டேபிளில் வைக்கணும். அண்ட் என்ன மெயினான விஷயம்னா இங்கே வந்து ஜிபே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஆன்லைன் கன்வர்ஷன் ரேட் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3% எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே தான், நம்ம கன்வர்ஷன்லேயே அது போய்டும். அதனால் நான் இங்கே டேரெக்டாக ஜிபே பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ஊர் காசுபடி 2350 LK ஆகுது. நம்ம ஊர் காசுபடி 800 சில்லற சம்திங் வாங்கினாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வந்தோடனே சொல்கிறேன். நம்ம ஊரில் தோசை சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்றோம்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை. எப்படி இருக்கு? ஓகே தானா? ஓகே தான். ஆஹா ஓலா ரொம்ப நாட் பேடா? நாட் பேட். கேண்டீனில் வந்து இந்த
கல்ச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே அந்த மாஸ்க் மாதிரி நிறையா பார்க்க முடியும். ஒரு மாஸ்க் வந்து ஒரு கேரக்டரை வந்து டெபிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கூலான வோட்கா கப்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஃபனியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சொவீனியர்ஸ் நிறைய இருந்துச்சு. சின்ஸ் இட்ஸ் டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேண்டி டெம்பிள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க இந்த ஸ்ட்ரீட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப கல்ச்சுரலி ரிச்சான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டோன் கார்விங்ஸ், பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு கம்பேரிட்டிவ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் நம்மளோட ஸ்ரீலங்காவில். எனக்கு கேண்டி இஸ் ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவும் இட்ஸ் வெரி ரிச் பிளேஸ் அண்ட் கல்ச்சுரலி இட்ஸ் வெரி ரிச். அண்ட் இவர் வந்து அங்கே நம்மளுக்கு ஷாப்போட ஓனர். அவர் வந்து நிறையா இந்தியன்ஸ் பற்றி இந்தியாவில் தமிழ்ஸ் பற்றி, தமிழோட ஹிஸ்ட்ரி பற்றி, ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் வித் ஸ்ரீலங்கா, அதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய வரவேற்பு இருந்துச்சு தமிழ் பீப்புளுக்கு ஸ்ரீலங்காவில். பட் அவர் ஃபேஸ் காமிக்க விரும்பல. பட் தோயா இந்த மாதிரி பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஒன்லி. பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. பெருசாக நான் எதுவும் ஷாப் பண்ணல. பட் டைம் பாஸ் ஆச்சு நல்லா நம்மளுக்கு பார்த்து இது மாதிரி வாங்கிறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சொவீனியர்ஸ் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்ட் புத்திசம் இஸ் டூ ஒயிட் ஸ்ப்ரெட் இன் கேண்டி. அண்ட் எலிஃபேண்ட் அண்ட் புத்திஸ்ட் நீங்கள் பார்த்தாலே த்ரூ எலிஃபேண்ட் அண்ட் புத்தா ஸ்கல்ப்சர்ஸ் தான் இங்கே ஆல் அரவுண்ட் எல்லா ஷெல்ஃப்ஸ்லுமே மேஜராக இருக்கிறது. யா ப்ரிட்டி மச் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அந்த நைட்டை. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டின்னர் முடித்த உடனே அப்படியே வாக் பண்ணி ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். கண்டி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல அழகான பிளேஸாக இருக்குது. எல்லோரும் ஏதோ வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஏதோ நம்ம போய் பார்ப்போம். நம்ம பார்த்து அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் பூதாவோட நைட்டு வியூ தெரியும். அண்ட் இங்கே எல்லாமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாமே. சில ஷாப்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேண்டி மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டேக்கு தான் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஹோம் ஸ்டேக்கு நைட்டு என்ன கண்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆனால் பார்க்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கா. கார் வந்து மேலே ஏற்றி வரத்துக்குள்ளே நான் எங்கே பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப மேடு போயின்னு இருக்கோம். ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள்ள ஏய் ஒரு வழியாக வெட்டி எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டோம். கார் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. அதனால் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட் கார்னாலே நிறுத்திட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நாங்கள் தங்க போகிறோம் ஹோம் வில்லா. இதுதான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே கிரிஷ் பாய். நாங்கள் வந்த ஹோம் ஸ்டே வந்து இது மாதிரி ஒரு க்யூட்டான கிச்சன், ஒரு லிவிங் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ போகிறோம். நான் ஏர்பிஎன்பியில் பார்த்து புக் பண்ணேன். Hilly area, this area not like a big hill place, but other some places like this. Very dangerous when you are going out. This one. Yes, okay. Let's see. Okay.
ஹாய், நம்ம நைட்டு வந்தப்போ இந்த வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியல. ஆனால் மார்னிங் பார்த்தா செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த ஏர்பிஎன்பி இந்த பிளேஸ் நான் ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணேன். செம்ம அஃபோர்டபுள். சொன்னால் நம்பவே மாட்டேங்க, 3 பேருக்கு ஆக்சுவலி. ஸோ டபுள் கிங் சைஸ் பெட் வந்து 2 பெட் இருந்துச்சு. அதுவுமே வந்து வித் பால்கனி வியூ. பாருங்கள் எப்படி இருக்குது. ஐயோ செம்ம குளிர். ஆக்சுவலி இங்கே வந்து குளிரோன்ற எக்ஸ்பெக்டேஷனே எங்களுக்கு கிடையாது. கூஸ் பம்ப்ஸே வந்துடுச்சு என் கையில். அப்பா பயங்கரமான வியூ இருக்குது. அண்ட் இதோட ஸ்பெஷல் திங் என்னென்னா இந்த மொத்த பால்கனி அண்ட் டபுள் காட் எல்லாமே சேர்த்தே வி காட் இட் ஃபார் 2800 INR. அவ்வளோதான் வந்துச்சு. இந்த சூப்பரான வீடு வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். மார்னிங் வந்து இப்போது சிலோன் டீ ஏதோ ஃபேமஸாக, அது வந்துட்டு இதெல்லாம் பேசக்கூட முடியல, வாயெல்லாம் நடங்குது. செம்ம குளிராக இருக்குது. லுக் அட் த பியூட்டி. பயங்கரமாக இருக்குது. இன்னும் வீடியோஸ் மேக்கிங் ஜஸ்டிஸா இல்லையான்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்துட்டே இருக்கலாம், நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வியூ. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இன்னும் குயிக்காக ஒரு 1/2 an hour இருக்குது. குளிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். யா வர நம்ம வச்சா என்ன வேணும் மம்மி? ஸோ நான் ரிவர்ஸில் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து நம்ம கீழேருந்து மேலே காலையில் ஏறி வந்தது நான் காமிச்சேன். இப்போ வந்து நம்ம மேலேருந்து கீழே ஏறி போகிறோம். இறங்கி போகிறோம். இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க எங்கள் அம்மா. பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு லிவிங் கம் கிச்சன் ப்ளஸ் ஒரு டிவி யூனிட். இதான் எங்கள் அம்மா. அண்ட் இங்கேயுமே வந்து இங்கே நம்ம சமைச்சோம்னா இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் யூனிட். என்ன மாதிரி யோசிச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எது நானும் பண்ண நம்ம